அல்லாஹ் கடுமையாக கோபப்பட்டிருப்பான். அல்லாஹ் அதற்கு முன்னரும் அப்படி கோபப்படவில்லை, அதற்கு பிறகும் கோபப்பட மாட்டான். அநியாயக்காரர்கள், கொடுமைக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், போலிச்சாமிகள், நபி என்று பொய்யாக நடித்த பொய்யர்கள், வட்டிக்காரர்கள், சூதாட்டக்காரர்கள், கொலை செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள், சூனியம், குறி, சோதுடம், கலப்படம், படுதூறு, புறம் என்று பல பாவங்களை செய்தவர்களை ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய நாளிலே وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَسَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ الَّذِي أَوْدَعَ فِي الْأَرْضِ نِعَمًا لَا تُحْصَى ظاهرة وباطنة لكي يعيش الإنسان حياة سعيدة مطمئنة وخلق الإنسان في أحسن تقويم وعلمه البيان وأنعم عليه وأفضله بالعقل والجسم والطيبات وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழனைத்தும். அவன் பரிசுத்தமானவன், பேராற்றல் மிக்கவன். இவ்வுலகில் மனிதன் தன் கண்களால் காணுகின்ற பல கோடி அற்புதங்களையும் மனிதனது பார்வைக்கும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் சக்திக்கும் கற்பனைக்கும் எட்டாத கோடிகளால் எண்ணி முடிக்க முடியாத அற்புதங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும் மலக்குகளும் பல கோடி மூமின்களும் ஸலவாத்து கூறிக்கொண்டே இருக்கும் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிக மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுவின் சாந்தியும் அருளும் உண்டாவதாக. மேலும் தங்களது இன்னுயிர்களையும் செல்வங்களையும் ஏனைய வளங்களையும் நபிகளார் சொன்னபடி தியாகம் செய்து அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு இம்மண்ணிலிருந்து மண்ணறைக்கு சென்றிருக்கக்கூடிய நபிகளாருடைய குடும்பத்தினர், தோழர்கள், ஈமானோடு எங்களை முந்திவிட்ட மூமினான அனைவர்கள் மீதும் எங்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் வேண்டும் என்று இந்த மிம்பரிலே அல்லாஹுவை பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரியவர்களே, நமக்கெல்லாம் ஒரு நாள் வர இருக்கிறது. அதுதான் நாம் ஓரிடத்தில் சாய்ந்து விடுகின்ற, அடங்கி விடுகின்ற நாள். நம் உடலை நம்மால் இயக்க முடியாமல் போகின்ற நாள். நாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசிய நமக்கு எதுவும் பேச முடியாமல் போய்விடுகின்ற நாள். எம்முடைய உடல்களை நம்மாலே அசைத்து கொள்ள முடியாத நாள். பல உணவுகளை தின்ற நாம் எந்த உணவையும் தின்ன முடியாமல் போய்விடுகின்ற நாள். நம்மால் எந்த பானங்களையும் பருக முடியாமல் போய்விடுகின்ற நாள். நாம் இதமாக சுகமாக சுவாசித்த காற்றுக்களை ஒரு சுவாசை குழாயிலே ஒரு காற்றை கூட சுவாசிக்க முடியாமல் போய்விடுகின்ற நாள். நம்முடைய உறவுகளெல்லாம் நம்மை சுற்றி கண்ணீர் வடித்து நிற்கின்ற அந்த நாள். நாம் இந்த உலகத்திலே நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக எல்லா இடங்களுக்கும் சென்று வந்திருப்போம். அந்த நாளுக்கு பிறகு அந்த இடத்திலிருந்து நாம் எங்கும் செல்ல முடியாது. அதுதான் நமது சக்ராத்துடைய நாள். அன்புக்குரியவர்களே, உமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா
உமா தத்ரி நஃப்சும் பி ஐய அர்லின் தமூத். வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது நாளைக்கு நான் எதை சம்பாதிப்பேன், எனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது நான் பூமியில் எந்த இடத்தில் மரணிப்பேன் என்று. சென்ற ஞாயிற்றுக்கிழமை நமது அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஆரோக்கியமாக அவருடைய சைக்கிளிலே வருகின்றார். அல்லாஹ்வுடைய பள்ளியை மின் குமிழ்களால் ஒளிர வைத்துவிட்டு மக்கள் வந்து தொழுவதற்காக, அதான் சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ் ஒரு ஊர்களிலே விரும்புகின்ற இடம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் மலக்குகள் வந்திருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் யதஅகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். அந்த இடத்திலே மிக சுலபமாக, எந்த நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படாமல் சுலபமாக அவருடைய உயிரை கைப்பற்றிய சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, இது போன்றுதான் எங்களுக்கும் நல்ல மரணம் வருமா? நல்ல எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய பாங்கை சொல்வதற்காக மக்களை அல்லாஹ்வுடைய தொழுகைக்கு அழைப்பதற்காக இருந்த நிலையில் வந்தது போன்று நமக்கும் மரணம் வருமா? வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் புனிதமான ஈமானோடு இந்த உலகத்தில் பூரணமான ஈமானுடைய அம்சங்களை செய்து கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதற்காக பிரார்த்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மன்னாதி மன்னர்களை எல்லாம் வந்தடைந்த மரணம் நமக்கு முன்னால் வந்து நிற்கின்ற அந்த நாளன்று, வீராதி வீரர்களை எல்லாம் வீழ்த்திவிட்ட மரணம் நம்முடைய உயிரையும் கைப்பற்றுவதற்காக வந்து நிற்கின்ற அந்த நாளன்று, பெருமை அடித்து அட்டகாசம் செய்தவர்களையெல்லாம் மண்ணோடு மண்ணாக்கிய மரணம் நம்மையும் மண்ணறைக்கு கொண்டு செல்ல ஆயத்தமாகி வந்து நிற்கின்ற அந்த நாளன்று, மூமின்களையும் பச்சுளம் பாலகர்களையும் கொன்று குவித்த அரக்கர்களை காவு கொண்ட மரணம் நம்முடைய முன்னால் வந்து நிற்கின்ற அந்த பொழுதிலே, அன்புக்குரியவர்களே, நாம் அதற்காக தயாராகி விட்டோமா என்பதை சிந்திப்பது இனி நாம் கடத்த போகின்ற காலங்களில் நாம் உணர வேண்டிய முக்கியமான பாடமாகும். அந்த நாள் நமக்கு தூரத்தில் இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் நிறைய நாட்களை கடந்து விட்டோம். நம்மோடு தொழுதவர்கள், நம்மோடு பக்கத்தில் இருந்தவர்கள், நம்மோடு கடை செய்தவர்கள், நம்மளோடு நோன்பு நோற்றவர்கள், கியாமுல்லையில் செய்தவர்கள், ஏன் நாம் இருக்கின்ற காலங்களிலே அட்டகாசங்களும் அட்டூழியம் பண்ணியவர்கள் எல்லாம் அவர்களுடைய மரணங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த மரணம் இறக்கு வருகின்ற பொழுது நான் பூரண ஈமானோடு இருக்க வேண்டும் என்ற உன்னதமான உணர்வோடு நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொள்ள வேண்டும். மன்னரை வாழ்க்கை எனக்கு கஷ்டமானதாக, துன்பதுயரமுடையதாக, நரக படுகொலியாக மாறிவிடக்கூடாது என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து பிரார்த்திக்க வேண்டும். அந்த நாட்கள் மிக தூரத்தில் இல்லை. அன்புக்குரியவர்களே, மனித கோடிகள் எழுப்பப்படுகின்ற மஹ்ஷரில் மக்களெல்லாம் துன்பத்தாலும் துயரத்தாலும் நிலையில் குறைந்து நிற்கும் மறுமை நாளில் அல்லாஹு தஆலா என்னை அதிலிருந்து பாதுகாத்து மகத்தான பூரணமான மூமின்களை அவனுடைய நிழலிலே, எந்த நிழலும் இல்லாத பொழுது அவனுடைய விருந்தாளிகளாக அழைத்து அல்லாஹ் விருந்தளிக்கின்ற நல்ல மனிதர்களில் நானும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வலக்கையில் அல்லாஹு தஆலா மகிழ்ச்சியோடு என்னுடைய பட்டோலையை தர வேண்டும். சிராத்தை நான் கஷ்டமில்லாமல் கடந்து விட வேண்டும். நிம்மதி நிறைந்த சுவர்க்கத்திலே நான் நுழைய வேண்டும் என்ற உணர்வோடு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கதறி அழுகின்ற பணிகளை விட்டுவிட்டு நாம் இன்று இந்த உலகத்திலே மூழ்கி கிடக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அத்தகைய உணர்வோடு வாழ்ந்து கொள்ளும்படி அல்லாஹ்வுடைய கடமைகளை மிகச் சரியாக உணர்வுபூர்வமாக எடுத்து நடந்து இந்த உணர்வுகளோடு வாழ்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக, கொழுந்து விட்டு எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவன் விலக்கிய விலக்கல்களிலே இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று அதையும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த கட்டங்களையெல்லாம் நாங்கள் மிகச் சரியாக கடந்து செல்ல வேண்டுமானால் நம்முடைய சக்ராத், மன்னரை, மஹ்ஷர், சிராத் இவைகளையெல்லாம் கடந்து செல்ல வேண்டுமானால் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் மூமின்களாக அல்ல பரிபூர்ணமான மூமின்களாக வாழுங்கள் என்றார். தொழலாம், நோன்பு நோக்கலாம், சக்காத்து கொடுக்கலாம், ஹஜ்ஜி செய்யலாம், இது கடமை, இது செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் பரிபூர்ணமான மூமின்களாக ஆகுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் செலுத்தருகின்ற விடயத்தை பாருங்கள். இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் பிறர் நலம் பேணலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் என்பதாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மனிதனை மிக சிறப்பாக படைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான்,
வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாம் மனிதனை நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியினரை கண்ணியப்படுத்தினோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், இன்னும் தரையிலும் கடலிலும் அவர்களை நாம் சுமந்து சென்றோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், மேலும் நாம் தூய்மையானவற்றிலிருந்து அவர்களுக்கு உணவளித்தோம். வஃபல்லல்நாஹும் அலா கதீரின் மிம்மன் ஹலக்னா தஃலீலா, மேலும் படைத்த பல படைப்புகளை விடவும் இவர்களை மிக்க மேன்மைப்படுத்தினோம் என்று சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய 4 அம்சங்களை பாருங்கள். 4 விடயங்கள் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். ஒன்று, நம்மை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கிறான். எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறான்? நம்முடைய பிரயாணத்தை இலகுபடுத்தி இருக்கிறான். இன்று மனிதன் பிரயாணம் செய்கின்ற கோடான கோடி வகை வாகனங்கள். நான் அண்மையில் கேள்விப்பட்டேன், 7000 கிலோ சுமக்கக்கூடிய 1000 லொரிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு சிப் வந்திருக்கிறது என்று. சாதாரணமாக கற்பனை செய்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பொருள்களை, நீங்கள் ஆசைப்படுகின்ற வீடு கட்டுற பொருட்களாக இருக்கலாம், நீங்கள் தான் சுமந்து வர வேண்டும் என்றால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அல்லாஹ் கேட்குறான். அதனால் நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? உங்களை எல்லாத்தையும் இலகுபடுத்தியிருக்கோம். மனுஷனை எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான்? உணவை பற்றி சொல்கின்றான் அல்லாஹ், நம்மளை இதை விட மூமின்களாக நீங்கள் வாழ்ந்து மரணித்தால் இதை விட மேன்மைப்படுத்துவோம் என்று சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, பகுத்தறிவில்லாத ஏனைய படைப்புகள் உண்பதையும் பருகுவதையும் உணர்ந்து பாருங்கள். அழுக்குகளையும் ஊத்தைகளையும் அசுத்தங்களையும் அருவருப்பானவைகளையும் அசிங்கமான துர்நாற்றங்களையும் அதன் வாய்களாலும் சொண்டுகளாலும் தலை குனிந்து உண்ணுகின்றன. மனிதனோ மிக சுத்தமானவைகளை தன் கைகளால் உண்ணுகின்ற பாக்கியத்தை மனிதனுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை நான் சிறப்பித்திருக்கிறோம் நாம் என்று சொல்கின்றான். இதற்காக அன்புக்குரியவர்களை எங்களுடைய நன்றி கடன். இதற்காக அல்லாஹ்வுக்கு நாங்கள் உயிரோட்டமாக சுக்ர் செய்கின்ற, உயிரோட்டமாக தொழுகின்ற, என்னை இப்படி அல்லாஹ் சிறப்பித்திருக்கின்றான் என்ற உணர்வோடு நாம் இந்த உலகத்தில் நடந்து கொள்கின்றோமா? இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் அவனுடைய ரப்புக்கு நன்றி இல்லாதவனாகத்தான் இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, சுத்தமாக வாழ்வதற்கும் மனிதன் நலமாக வாழ்வதற்கும் ஆரோக்கியமாகவும் சுபீட்சமாகவும் மன அமைதியுடனும் நிம்மதியோடும் வாழ்வதற்காக அல்லாஹ் இப்பூமியின் இயல்பான சுபாவத்தை, அதன் தன்மைகளை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா உடைய தூதர் சொன்னார்கள், ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தஆலா எதை ஏவினானோ அதையே மூமின்களுக்கும் ஏவினான். ரசூல்மார்களுக்கு எதை ஏவினான்? யா ஐயுஹர் ருசுல், ரசூல்மார்களே என்று அல்லாஹ் கண்ணியமாக அழைத்து, குலூ மினத் தய்யிபாத்தி, நீங்கள் மிக சுத்தமானவற்றை உண்ணுங்கள். வஅமலு சாலிஹா, சுத்தமானதை உண்டுவிட்டு நீங்கள் சாலிஹான அமல் செய்யுங்கள். 2 விஷயத்தை அல்லாஹு தஆலா இதில் சொல்கிறான். உண்றது சுத்தமாக இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும். 2வது, வணக்கம் புரிகிறது என்று கண்டதையெல்லாம் வணக்கம் புரிய முடியாது, அது சாலிஹாக இருக்க வேண்டும். சாலிஹ் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 23 வருட வாழ்க்கையில் எதை கொள்கை என்று சொன்னார்களோ, எதை வாழ்க்கை என்று சொன்னார்களோ, எதை இபாதத் என்று சொன்னார்களோ, எவைகளை நம்ப வேண்டும் என்று சொன்னார்களோ, எவைகளை நம்பக்கூடாது என்று சொன்னார்களோ, எவைகளை பாவங்கள் என்று சொன்னார்களோ, அதைத்தான் ஒரு மூமின் கடைபிடிக்க வேண்டும். இதே வசனத்தை அல்லாஹ் மூமின்களை பார்த்து எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே நீங்களும், குலூ மினத் தய்யிபாத், நீங்களும் சுத்தமானவற்றை சாப்பிட்டு வஅமலு சாலிஹா, ரசூல்மார்களுக்கும் அதைத்தான் சொன்னது, அல்லாஹு தஆலா மூமின்களுக்கும் அதைத்தான் சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதன் இதமாக வாழ்வதற்காக படைத்திருக்கக்கூடிய காடுகள், நீர்நிலைகள், சுத்தமான காற்று, கடல் வளங்கள், தாவரங்கள், மிருகங்கள், உயிரினங்கள், மலைகள், ஆறுகள் என்பன இயல்பாக அல்லாஹு தஆலா மிக சுத்தமாக படைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இச்சூழல்களை மாசுபடுத்துவது, சீர்குலைய செய்வது, அதன் மூலம் பிறரை துன்பப்பட வைப்பது மிகப்பெரிய அநியாயம் என்பது இன்று மனிதர்களால் உணரப்படாத தவறுகளாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்ற ஹதீஸ், இத்தகுல் லாயினைனி வஃபீ ரிவாயத்தின் அல்லஆனைனி, சபிக்கும் இருவருடைய சாபத்தை, இரு சாராருடைய சாபத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். 2 சாரார் அந்த பூமியில் சபிப்பார்கள். நிறைய பேருக்கு சபிப்பார்கள். அதையெல்லாம் விட
பயங்கரமான சாபம் 2 சாராருடைய சாபம் உண்டாங்க ரசூலுல்லாஹ். அது யார் தெரியுமா? யார் அந்த சபிப்பவர்கள், யார் சபிக்கப்படுபவர்கள்? அல்லது யத்தஹல்லா ஃபீ தரீக்கின் நாஸ், மனிதர்கள் போக்குவரத்து செய்கின்ற பாதையிலே சங்கோஜம் இல்லாமல், கஷ்டமில்லாமல், அருவருப்பில்லாமல் செய்கின்ற பாதையிலே அருவருப்புகளை போட்டு வைப்பவன் அல்லது மலங்கழித்து வைப்பவன். யத்தஹல்லா என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யத்தகவ்வத் என்றால் மலங்கழிக்கிறது. யத்தஹல்லா என்கிற சொல்லு காணாம, ஒருத்தரும் காணாம அசிங்கங்களை போட்டுட்டு ஓடுறது எல்லாத்துக்கும் சேர்த்து. அவுஃபி லில்லிஹிம், அல்லது மனிதர்கள் போய் ஓய்வெடுக்கக்கூடிய நிழல்களிலே அசிங்கம் பண்ணி வைப்பவர்கள் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இதை சொன்னார்கள் தெரியுமா? இது பொதுவான இடங்களில் எல்லோரும் பேணக்கூடிய விஷயம். இதை யார் அசிங்கப்படுத்தி விட்டு அதை அசுத்தப்படுத்தி விட்டு செல்கின்றானோ அவன் கட்டாயம் பிறருடைய சாபத்துக்கு உள்ளாகுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்ற ஹதீஸ், கால் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வல்லாஹி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியம் பண்ணுகின்றார். அல்லாஹ் மீது ஆணையாக ஒருவன் மூமினாக முடியாது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒருவன் விசுவாசியாக முடியாது. அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹ்வை மறுமையின் நம்பிய மனிதனாக ஆக முடியாது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் யார் ரசூலல்லாஹ், அது எந்த மனிதனை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? கால அல்லதி லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹுண்டார். புகாரி முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸ். எவனது துன்பத்திலிருந்து அண்டை வீட்டார் நிம்மதியாக மாட்டார்களோ, அண்டை வீட்டானுக்கு நிம்மதியில்லை, இவனால அப்படி துன்பப்படுத்துகிறான். அவனுடைய வீட்டை விட்டு தூரமாக கொண்டு போய் அவனுடைய காணிக்குள்ள இவன் கழிவு தண்ணியை விட்டிருக்கிறான். அந்த துர்நாற்றத்தை அவன் அனுபவிக்கிறான், இவன் இருக்கிறான் அழகாக. இது போன்ற விடயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று இங்கு யாராகுதல் சொன்னால், யார் சொன்னாலும் சரி, மறுமை நாளை நம்புகிறேன் என்று யார் சொன்னாலும் சரி, அவர் உண்மையான நம்பிக்கையாளன் என்றால் ஃபலா யூதி ஜாரஹுண்டார், அவனுடைய அண்டை விட்டானை நோவினைப்படுத்த வேண்டாம் என்றார். அண்டை விட்டான் நோவினை படக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாக்களை சொல்வார்கள், முஸ்தரீஹ் அபில் முஸ்தராஹ் என்பார்கள். ஓய்வு பெற்றவர் அல்லது ஓய்வு கொடுத்தவர் என்பார்கள். ஒரு மூமினாக இருந்தால் அந்த ஜனாசா இந்த உலகத்துடைய கஷ்டங்கள், துன்பதுயரங்கள், வறுமை எல்லாத்திலிருந்தும் ஈமானோடு ஈடேற்றம் பெற்று சென்று விட்டது. முஸ்தரீஹ் ஓய்வு பெற்றது. முஸ்தராஹ் ஒரு கயவனாக இருக்கிறான், வம்பனாக இருக்கிறான், அவன் செத்து விட்டான் என்றால் மனிதர்கள் எல்லாம் அப்பா இப்போதான் நிம்மதி, இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம் என்று மக்கள் அவனால் நிம்மதி அடைகின்றவன். அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம் என்றால் யார் என்று வரைவிலக்கணம் சொல்கின்றார்கள். ஜாமியுல் கலீம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு சிறப்பு பெயர். சுருக்கமான சொல்லினால் அதிகமான கருத்துக்களை அடக்கிய சொற்களை சொல்லும் வலிமையுள்ளவர். சின்ன சொல்லு பெரிய கருத்து. முஸ்லீம் என்றால் வரைவிலக்கணம் சொன்னாங்க. முஸ்லீமுண்ட நாம வரைவிலக்கணம் சொல்ல போனால் நாம் எத்தனையோ சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மில்லிசானிஹி வைதிஹி. முஸ்லீம் என்றால் யார் தெரியுமா? அவனுடைய கையினால் யாருமே தீங்கு அடையக்கூடாது. இவன் கையினால யாருக்கும் தீங்கு நடந்திருக்கக்கூடாது. இவன் நாவினாலையும் யாருக்கும் தீங்கு நடந்திருக்கக்கூடாது. அவ்வளவுதான் சொட், அவ்வளவுதான் முஸ்லீமுக்கு வரைவிலக்கணம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வீட்டின் கழிவுகள், குப்பை கூலங்கள், அழுக்குகள், நாற்றங்கள் பேக்கில் கட்டியாச்சு, கண்ணை மூக்க பார்த்து பக்கத்து வளவில் வீசியாச்சு. நான் மூமின், நான் தொழுகிறேன், நோன்பு நோக்கிறேன், சக்காத்து கொடுக்கிறேன், கியாமுல் லைல் செய்கிறேன், இறுதி 10 ஹயாத்தாக்குகிறேன். சொப்பின் பேக்கில் மற்றவண்ட வளவுக்குள்ள குப்பை. மக்பரா அது சும்மா தானே கிடக்குது. மக்பரா மூமின்களுடைய மக்பரா கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் மக்பராவுக்குள் நுழைந்தால், நான் மக்பராவுக்கு செல்கின்ற பொழுது என்னை உரை செய்ய சொன்னால் முதல் செய்கின்ற உரை என்ன தெரியுமா? முதலாவது இந்த மக்பராவுடைய ஹக்கை நிறைவேற்றுங்க. என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாரும் சும்மா வந்திருப்பீங்க தெரியாமல், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி மூமினின். இந்த மண்ணறையிலே வாழும் விசுவாசிகளே, இந்த மண்ணறையிலே வாழும் விசுவாசிகளே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்.
நஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, நாங்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே ராஹத்தை ஆஃபியத்தை கேட்கின்றோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சூழலிலே எங்களுடைய ஈமானை பறிகொடுக்கக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், பாவங்கள், நரகத்துக்கு செல்லக்கூடிய பாவங்கள், இதன் மூலம் நாங்கள் சோதிக்கப்பட்டு விடக்கூடாது. நீங்களும் மண்ணறையிலே துன்ப துயரங்கள் அனுபவிக்கக்கூடாது. நஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா என்று துஆ செய்கின்ற, அங்கே மனிதர்களை கொண்டு அடக்குகின்ற மக்பராவிலே 4 பக்கமும் சோறு கட்டப்பட்டிருக்கின்றது. அதிகாலையில் போய் பார்த்தால் நம்முடைய பகுதியில் தெரியாது. இந்த பகுதியில் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த பகுதிகளிலே போய் பார்த்தால் 4 மதில்களுக்கும் பக்கத்திலே சொப்பின் பேக்குகள் நிறைய கிடக்கும். மூமின். இந்த பேக்கு கொண்டு போட்டவர் யார்? முஸ்லிம். அன்புக்குரிய சகோதரர்களே, பாதையிலே ஆற்றிலே வீசி அழகான மீனை பிடிப்பதற்காக வீசி தூக்குகிறான். பம்பஸ் வருகிறது. செத்த எலியை கொண்டு போட்டுக்கிறாள், பூனையை போட்டு அது அழுகி வருகிறது. அவன் சங்கோஜப்படுகின்றான். எந்த நாசமா போனவன் இதை செய்தான் என்று அவன் சபித்து விடுவான். அவனிடத்தில் மனசில் மூமின் சபிக்க மாட்டான், அவனுடைய உள்ளம் சங்கோஜப்பட்டு விடும். அது சாபம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத்தகைய குற்றங்களை செய்பவன் நீங்கள் நினைக்கிறீர்களா அவன் மூமினாக இருப்பான் என்று? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லாஹி லா யூமின், அவன் நிச்சயமாக அல்லாஹ் மீது ஆணையாக ஈமான் கொள்ளவில்லை என்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் பரிபூர்ணமான ஈமானுக்குரிய என்னென்ன அம்சங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கடைப்பிடிக்க சொன்னார்களோ அவைகளை கடைப்பிடித்து ஒழுகின்ற அதே நேரத்தில் ஈமானோடு இருக்கின்ற நேரத்தில் எம்முடைய சக்ராத் வருவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் அலியில் அலீம் ஸல்லல்லாஹு ஸல்லம் அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பிறருடைய நலனை பேணுகின்ற விஷயத்தில் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான விஷயம் அதுதான். எந்த அளவுக்கு என்றால் நம்முடைய பிரார்த்தனையில் கூட பிறருடைய நலன் பேணுவதை விடக்கூடாது. ஏன், மரணித்து போனவர்களை கூட விடக்கூடாது. மூமின்கள் எப்படி துஆ செய்வார்கள்? அல்லாஹ் சொல்கின்றான், எப்படி பாவ மன்னிப்பு கேட்பார்கள்? ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னிச்சிரு. ஒலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் மண்ணறைகளிலே மூமின்கள் வாழ்கிறார்களே, ஈமானோடு எங்களை முந்தி சென்றிருக்கக்கூடிய அவங்கட பாவத்தை மன்னிப்பாங்க. அன்புக்குரியவர்களே, எவ்வளோ பெரிய பொதுநலன்! சுயநலமாக வாழுகின்ற ஒருவன் அவன் ஒரு மூமினாக இருக்க முடியாது. நாங்கள் பார்க்கின்றோம், பொடுபோக்காக, வீண்புத்தனமாக, சிலர் வீராப்புத்தனமாக அத்திவாரம் வெட்டிய மண்ணை ரோட்டுக்கு அத்திவாரம் வெட்டுறாரு. வீட்டை போட்டால் அவர் போகிற வாரத்துக்கு அவரை பைக் கொண்டு போகிறதுக்கு கஷ்டம். ஆனால் ரோட்டில் போட்டு 4000 5000 பேர் கஷ்டப்பட்டு போகிறது அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. வீடு கட்ட கொண்டு வந்த மணல், கல் ஒதுக்கி போட ஏழுமா இருக்கு. எந்த ரோட்டு நான் போடுவேன்? இவர் மூமின். இவர் நாளை மறுமையில் கஷ்டம் இல்லாமல் சுவர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். வீடு உடைத்த கழிவுகளை வீட்டில் போட்டு அதை முறையாக குப்பை அகற்றுகின்ற, முறையாக கழிவை அகற்றுகின்ற அந்த முகாமைத்துவம் தெரியாமல் அதை ரோட்டிலே போட்டு பல மாசக்கணக்கு வாராக்கள் போராக்கள் உழுகிறையும் ஏசிட்டு போறையும் வாகனம் நிறுத்துவது கூட அல்லது வாகனம் ஓட்டுவது கூட என்று ஒரு வீராப்புத்தனமான, வீண்புத்தனமான, பொடுபோக்கான முறையில் ஒருவன் செய்கிறான் என்றால் அவன் உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அவன் மூமினாக இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, நுவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டேன், நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்று. ரத்தின சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி, நன்மை என்பது எல்லா நற்பண்புகளும் தான் என்றார்கள். எல்லா நற்பண்புகளும் நன்மைதான். அப்போ தீமை என்றால் மஹாக்க ஃபி நஃப்ஸிக, உண்ட உள்ளத்தை உறுத்துதில்வா, சொப்பி மேக்கில் கட்டி எடுத்துக்கிட்டாய். உனக்கு தெரியும் இந்த ஜராவையை கொண்டு போய் நாம் மற்ற மக்களுக்கு போடக்கூடாதுன்னு தெரியும் உனக்கு. மஹாக்க ஃபி நஃப்ஸிக, உண்ட உள்ளத்தை அது உறுத்துது. ஓ கரிஹித்த ஐயத்தலி அலைஹின்னாஸ், யாரும் பார்க்கக்கூடாது. முஸ்தமோலை சொப்பிங்கில் கட்டிக்கிட்டு போராடுன்னு வச்சுக்கொள்ளுங்க. போய் அங்கே இங்கேயும் யாரும் பார்க்காங்க. பார்த்தாருண்டா அவர் செய்ய போகிறது பாவம். ரசூலுல்லாஹ் சொல்கிற வரைவிலக்கணம், பாவம்ண்டா வரைவிலக்கணம். மற்றவன் பார்க்கக்கூடாது என்று நீ நினைச்சி உண்ட மனசையும் உறுதிச்சும்னா அது பாவம் உண்டாங்க ரசூலுல்லாஹ். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுஹ்சின் இலா ஜாரிஹி. அன்புக்குரியவர்களே, நம்மளோட பக்கத்து வீட்டானுடைய வீடு அசிங்கமாக இருக்குது, அவனுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், சுத்தம் செய்ய முடியலண்டா அவன்கிட்ட ஊட்ட போய் நம்ம சுத்தம் செஞ்சு கொடுக்குறது ஈமாண்ட பரிபூரணம்.
அவன்கிட்ட வீட்டில் ஒரு மரணம் விழுந்துட்டு அந்த தாய் எழும்பி வீடு வாசல் கூட்டுறதுக்கு ரோட்டை கூட்டுறதுக்கு இயலாத ஒரு நிலையில் அவங்களுக்கு இருக்குது. அப்போ நாம் போய் செய்து கொடுக்குறது. இது போக அவன்கிட்ட வீட்டை போய் குப்பையை போட்டு வாரது. அன்புக்குரியவர்களே, தண்டை வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். எனக்கு துன்பதுயரங்கள் வரக்கூடாது, எனக்கு விபத்து ஆபத்து விபரீதம் டெங்கு வரக்கூடாது. நான் குடும்பத்தோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், சுத்தமாக வாழ வேண்டும், சுவீட்சமாக வாழ வேண்டும். எனக்கு யாரும் கலப்படம் செய்த தேனை தந்துவிடக்கூடாது. என் பிள்ளைக்கு வருத்தம். வைத்தியர் சொல்லியிருக்கிறார், நல்ல தேன் கொண்டு வர சொல்லி. பாலிலே கலப்படம் செய்து விடக்கூடாது. நான் வாங்குறது சுத்தமாக இருக்கணும். நான் வாங்குகிற நெய், நான் வாங்குகிற மசாலா தூள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். நான் உண்ணுகின்ற உடுக்கின்ற உபயோகிக்கின்ற எந்த பொருள்களையும் கலப்படம் வரக்கூடாது என்று நான் நினைத்து கொண்டு, ஆனால் நான் கலப்படம் செய்து விற்கலாம். நான் தேனிலே கலப்படம் செய்து விற்கலாம், எல்லாவற்றிலும் நான் கலப்படம் செய்து விற்கலாம் என்று ஒருவன் நினைப்பானா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் ஒரு பூரணமான மூமினாக இருக்க முடியாது என்றார். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி. சுப்ஹானல்லாஹ். முஹம்மதுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த பரிசுத்த அல்லாஹ்வுல சத்தியம் பண்ணி சொல்றோம். எப்படி சத்தியம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும், உங்களில் ஒரு பரிபூர்ண மூமினாக முடியாது, ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தன்னுடைய நண்பனுக்கும் தன்னுடைய அயலவனுக்கும் தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் தான் விரும்புவதை போன்று அவனுக்கும் விரும்ப வேண்டும். தனக்கு டெங்கு வரக்கூடாது, விபத்து வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது, விபரீதம் வரக்கூடாது என்று விரும்பினால் அவனுக்கும் வரக்கூடாது என்று விரும்பாத வரையில் மூமினாக முடியாது என்றார். சுப்ஹானல்லாஹ். இது எப்படி? நீங்கள் எல்லாம் கேட்பீர்கள், எப்படி சாத்தியமாகும்? ஒரு மனிதன் சுயமாக தனக்குத்தானே முதல் விரும்புவான். ஆம், அதுக்கு சொல்ற ஹுப்பு தபீஇ என்று. அது இயல்பாக வாரது. ஈமான் அதை வெல்ல வேண்டும். அது ஹுப்புல் இஹ்தியாரி. நான் அல்லாஹ்வுக்காக இதை செய்கிறேன், இதன் மூலம் நான் சுவர்க்கத்தை பெறுகிறேன் என்று அது உணர வேண்டும். அதுதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈமான் 70,000 கிளைகளாகும். சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ். அதில் மிகவும் இலகுவானது, எளிதானது, கடைசியானது என்றெல்லாம் இதற்கு சொல்லலாம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு எஜமான் ஒருவரை வீட்டை சுத்தப்படுத்த சொல்கிறார். அதுக்குள்ள பெரிய சாமான் எடுத்துட்டு சின்ன சாமானை விட்டு வந்தால் என்ன சொல்லுவார் அவர்? இதை நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணத்தானே சொன்னேன். ஈமானில் இருக்கக்கூடிய பெரிய அம்சங்களை மட்டும் செய்து கொண்டு சின்னத்தை எல்லாம் கணக்கு இல்லாமல் விடக்கூடாது. அதெல்லாம் செஞ்சால் தான் பரிபூர்ணமான சுத்தம். அதுபோன்று பரிபூர்ணமான மூமின் என்றால் எல்லாம் செய்யப்பட வேண்டும். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா இந்த ஈமான் 70,000 கிளைகளுக்கு எழுதியிருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் நேரத்தின் அருமை கருதி அவற்றை நான் சொல்லவில்லை. அதில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வத்னாஹா இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையை மனிதர்கள் சங்கோஜப்படுகின்ற, மனிதர்கள் அருவருப்புப்படுகின்றவற்றை நீக்கி விடுவது ஈமான் என்றார்கள். உல் ஹயாவு ஷுபத்து மினல் ஈமான், கற்பொழுக்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்றார்கள். எனவே ஒரு மூமின் தனது வாழ்வு முழுவதிலும் தன்னை கவனிப்பது போலவே பிற நலங்களையும் முடியுமான அளவு கவனித்து வாழ வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் ஏராளமாக சொல்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா ஆமன பி மன் பாத்த ஷபஆன் வஜாருஹு ஜாயியுன் இலா ஜம்பிஹி வஹுவ யஅலம் பிஹி. ஒரு மூமின் என்னை நம்பவில்லை, ஒரு மனிதன் என்னை நம்பவில்லை. யார் தெரியுமா? வயிறு புடைக்க உண்டு விட்டு இரவிலே தூங்குகிறான். அவனுக்கு தெரியும் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டிலே உள்ள குழந்தைகள் பிள்ளைகள் பசியோடு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இவன் வயிறு புடைக்க திண்டுவிட்டு படுப்பானாக இருந்தால் அவன் என்னை ஈமான் கொள்ளவில்லை என்றார். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்க வேண்டுமா? மன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஹ்வாஹ ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிறர் நலனை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நிழலிலே நாளை இருக்கக்கூடிய 7 மனிதர்களில் ஒரு மனிதன் ஒரு சதக்காவை செய்கிறான், தர்மத்தை. அவன் எப்படி மிகைப்படுத்தி சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? யாருக்கும் தெரியாமல். ஏன்னா அந்த சதக்கா வாங்குறவன் அவன் கண்ணியமான ஆள். மற்றாக்கள் கண்டா இவர்கிட்ட இவர் வாங்கினு சொல்லிதையும் கூடாது. அதுக்காண்டி அதை மறைச்சி தன் இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் கொடுக்கிறது. எவ்வளோ அழகான ஜாமியுல் கலீம். அன்புக்குரியவர்களே, அத்தகைய பண்பாடுகள் நம்மளிடத்திலே வளர வேண்டும். அபூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்திலே சொன்னார்கள், இதா தபக்த மரக்கத்தன் ஃபக்திர் ஃபீஹா வ தஆஹத் ஜீரானக. நீ கறி சமைத்தால், இறைச்சி கறியோ ஏதோ ஒரு கறி சமைத்தால் கொஞ்சம் தண்ணியை விட. அபூதர், என்ன அழகான பண்பாடு. கொஞ்சம் விட ருசியாக இருக்க மாட்டார். ஆனால் எந்த ருசியுமே இல்லாமல் இரவெல்லாம் பசியோடு பக்கத்தில் படுப்பானே, அவனுக்கு அதில் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தான் இந்த நாவோட ருசி, அதை கொஞ்சம் இழந்து கொஞ்சம் தண்ணியை வச்சு கூட கறி ஆக்கி குடு என்று சொன்னார்கள் அபூதர். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகிய பண்பாட்டுக்கு முன்னால் யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது.
மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமையை நம்பியிருக்கிறானோ அவன் அண்ட வீட்டுக்காரனை கண்ணியப்படுத்தட்டும், அவனுக்கு உபகாரம் செய்யட்டும், அவனுக்கு நோவினை செய்ய வேண்டாம். எத்தனை ஹதீதுகள் அன்புக்குரியவர்களே! குர்ஆனிலே நிறைய விடயங்களை அல்லாஹு தஆலா இது சம்பந்தமாக சொல்கின்றான். மனிதனுடைய குறையை மறைப்பது, யார் மனிதனுடைய குறையை மறைக்கின்றானோ அவனுக்கு தனிமையிலே போய் அவன் அவர் குறையை சொல்லணும். யார் மூமினுடைய கஷ்டத்தை போக்குகின்றானோ, யார் ஒரு மூமினுக்கு அதாவது ஒரு மனிதனுக்கு உதவியாக இருக்கின்றானோ அல்லாஹ் அவனுக்கு உதவியாக இருக்கின்றான். ஒரு ஏழையுடைய கடனாளியுடைய கடனை இலகுபடுத்துகின்றானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா உதவியாக இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாருக்கு நாளை மறுமையிலே அந்த நிழல் கிடைக்க வேண்டுமோ அவர் ஒரு கடனாளியுடைய கடனை இலகுபடுத்தட்டும் அப்படின்னு அவர் கொஞ்சம் தவணை கொடுக்கறது கேட்குறார். அவர் கஷ்டமாக இருக்குதா, அவர் லியலு அன்ஹு, அதை தள்ளுபடி செய்து விடட்டும். முடியுமென்னா தள்ளுபடி, நல்ல காசுக்காரன் அறிய நான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு வியாபாரி இருந்தார், அவர் மக்களுக்கெல்லாம் கடன் கொடுப்பார், நல்ல வசதியானவர், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர். யாரையாவது கடனாளியை கண்டா அவருடைய வேலை செய்கிற ஆக்கள்கிட்ட சொல்வார்கள், அவர் உண்மையாக கஷ்டம்தானான்னு பாருங்கண்டு. அவங்களாம் வந்து சொல்லுவாங்க, கஷ்டம்தான், அவர் எடுக்கிற சம்பளம் போதாது, பிள்ளைகள்லாம் இப்படி இருக்கு இப்படி சொல்லுவார். அவர் சொல்லுவார், அவர்கிட்ட சொல்லுங்கள் கடனை தரவானான்னு சொல்லுங்கள், நான் அவருக்கு அதை தர்மம் செஞ்சுட்டேன்னு சொல்லுங்கண்டு. இது ரசூலுல்லாஹ் யாரா சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சம்பவத்துடைய நஃபரை, அவருடைய சம்பவத்தை அல்லாஹு தஆலா வஹீமூரா அறிவிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா அவரை தள்ளுபடி செஞ்சுட்டான். அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பான் அந்த மனிதனை, நஹ்னு அஹக்கு பிதாலிக மின்ஹு தஜாவஸு அன்ஹு, இந்த மனிதனுடைய பாவத்துக்கு நீங்கள் எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம், அவனுடைய பாவத்தை தள்ளுபடி செய்வதற்கு நாம் மிக அருகதையுடையவர்களாக இருக்கிறோம். மனிதனுடைய கடன்களை தள்ளுபடி செய்த நல்ல மனிதன் அவனுடைய பாவத்தை தள்ளுபடி செய்து விடுங்கள், அவனை விட நாம் தகுதியுடையவர்கள் அதற்கு என்று அல்லாஹ் சொல்வான் என்ற ஹதீதை புகாரி முஸ்லிமிலே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மனிதன் என்றால் யார் தெரியுமா? பிறருக்கு சிறந்த மனிதன், பிறருக்கு மிக பலனுள்ளவனாக இருப்பவன். நம்மிடத்தில் தள்ளுபடி செய்ய வசதி இல்லை, உதவி செய்ய முடியல, நம்முடைய குழந்தைகளை சமாளிக்க முடியாத ஒரு நிலை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய புன்முறுவல் அது ஒரு சதக்கா என்றார்கள். அன்பான பேச்சு அது சதக்கா என்றார்கள். அன்பாக சலாம் சொல்வது சதக்கா என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, எந்த ஒரு நன்மையை நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள், அது ஈமான பரிபூர்ணப்படுத்துகிற விஷயத்தில் ஒன்றாக இருக்கும். அதனால் ஒலோ அன் தல்கா அஹாக்க பி வஜிஹின் தலீக்கின் அவு ஃபி ரிவாயத்தின் பி வஜிஹின் தலீக், உங்களோட சகோதரனை புன்முறுவலோடு சிரித்து கொண்டு நீங்கள் பார்த்து சலான் சொல்கிறீங்களே, ஒரு முஆனக்கா செய்கிறீங்களே, அது சதக்கான்னாங்க ரசூலுல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அதிகமான உலமாக்களின் மூலம் பல விஷயங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்னை விட நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் மட்டும்தான் உங்களுக்கு பேசுகிறேன், என்னை விட அதிகமான உலமாக்களோட கேட்டிருப்பீங்க. நான் சதக்காவுடைய விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொண்டிருக்க விரும்பவில்லை, உங்களுக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே, ஞாபகமூட்டல் மட்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அநியாயக்காரர்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று திரட்டுகின்ற நாளில் ஃபைன்னல்லாஹ கத் கலிப கலபன் லம் யக்லப் கப்லஹு வலம் யக்லப் பஅதஹு மித்லுஹு, அல்லாஹ் கடுமையாக கோபப்பட்டிருப்பான். அல்லாஹ் அதற்கு முன்னரும் அப்படி கோபப்படவில்லை, அதற்கு பிறகும் கோபப்பட மாட்டான். அநியாயக்காரர்கள், கொடுமைக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், போலிச்சாமிகள், நபி என்று பொய்யாக நடித்த பொய்யர்கள், வட்டிக்காரர்கள், சூதாட்டக்காரர்கள், கொலை செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள், சூனியம், குறி, சோதுடம், கலப்படம், படுதூறு, புறம் என்று பல பாவங்களை செய்தவர்களை ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய நாளிலே அல்லாஹ் மிக கோபமாக இருப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஹதீத் ஷஃபாத்து என்ற அந்த ஹதீதிலே வரக்கூடியது. குண்டு மழை பொழிய வைத்து பாவம் அறியாத பச்சிளம் பாலகர்களை எல்லாம் கொன்று குவித்த, அதன் மூலம் உலகில் வாழும் ஈமானிய நெஞ்சங்களெல்லாம் பதற சிதற இந்த பாவங்களை செய்த அரக்கர்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட்டியிருப்பான். கற்பொழுக்கம் உள்ள ஈமானிய பெண்களை மானபங்கப்படுத்திய கயவர்களை அல்லாஹ் ஒன்று கூட்டுகின்ற நாள், அதனால் அல்லாஹ் மிக கோபமாக இருப்பான். அல்லாஹ்வுடைய நபிமார்களையும் தாயிகளையும் உலமாக்களையும் நிந்தனை செய்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட்டி இருக்கக்கூடிய நாள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் மிக கோபமாக இருப்பான். ஈமானிய மக்களின் இல்லங்களையும் வசதி வாய்ப்புகளையும் பூண்டோடு அழித்து வரலாற்று குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய புள்ளிகளை எல்லாம் அல்லாஹ் நாளையில் மறுமையில் தண்டிக்க இருக்கின்ற அந்த நாளில் அல்லாஹ் மிக கோபமாக இருக்குவான்.
உமா ஹல்குக்கும் ஒலா பஅதுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா, உங்கள் அனைவரையும் படைத்ததும் அத்தனை பேரையும் எழுப்புவதும் ஒருவரை படைத்து ஒருவரை எழுப்புவது போன்று எனக்கு சிம்பல் என்றான் அல்லாஹ் குர்ஆனில். சுப்ஹானல்லாஹ். அத்தனை பேரையும் எழுப்பி விடுவான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய கோபத்தை ஜஹன்னம் என்கிற நரகம் தனித்து கொண்டிருக்கும். அல்லாஹ் கேட்பான், ஹலீம் தலாத்தி, இந்த குற்றவாளிகளை எல்லாம் போட போட மலக்குகள் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், நரகமே நீ நிரம்பி விட்டாயா என்று. நரகம் சொல்லும், ஹல்மிம் மஸீத், யா அல்லாஹ் உன்னுடைய கோபம் குறைய வேண்டும், இன்னும் இருக்கிறார்களா, போடு என்று சொல்லும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நான் அக்கிரமம் செய்து கொண்டுதான் இருப்பேன், என்னை யாரும் தண்டிக்க முடியாது, எந்த ஜும்மா பயானும் எந்த மிம்பர் மேடை பயானும் எந்த இதுவும் எனக்கு பலனளிக்காது என்று யாருடைய உபதேசத்தையும் நான் கேட்க மாட்டேன், யாருடைய அனுதாபமும் எனக்கு இல்லை என்று இந்த உலகத்தில் யாரும் சீற்றம் போட முடியாது. கலிபோர்னியாவுடைய சம்பவம், மணித்தியாலயத்துக்கு 160 கிலோமீட்டர் வேகத்திலே கடலில் இருந்து அல்லாஹு தாலா வறண்ட காற்றை வீச செய்கின்றான். இன்று விஞ்ஞானிகளெல்லாம் வியந்து போயிருக்கிறார்கள். இன்றைய ஆய்வாளர்களெல்லாம் இது எப்படி நடக்கிறது என்று இருக்கின்றார்கள். மிக தயார் நிலையிலே எப்பொழுதும் அங்கு நெருப்பு காற்று பிடிக்கின்ற காரணத்தினால் மிக உன்னத ஏற்பாட்டிலே அந்த நெருப்பை அணைப்பதற்கான கருவிகள் அத்தனையும் தயாராக இருந்த ஒரு நாட்டிலே 160 கிலோமீட்டர் வேகத்திலே கடலில் இருந்து அக்கினி காத்தை அல்லாஹு தாலா வறண்ட நெருப்பு காத்தை அனுப்பியிருக்கிறான். ரப்புல் ஆலமீன் என்னை யாரும் அசைக்க முடியாது என்றால் இந்த உலகத்திலும் அசைத்து காட்டுவான். மிகப்பெரிய அசைவை மறுமையில் வைத்திருக்கிறான். மிக பொருளாதாரத்திலே கொடிகட்டி பிறக்கின்ற கலிபோர்னியா, சுற்றுலா பயணிகள் எல்லாம் அங்குதான் செல்வார்கள். மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கின்ற இடம், திரைப்பட நடிகர்கள் வாழுகின்ற ஒமக்கரு மக்கரா ஒமக்கர்னா மக்கரா ஒஹும் லா யஷூரூன். அவர்களும் சதி செய்தார்கள், சூழ்ச்சி செய்தார்கள், நாம் அதற்கு பிரதியீடு வழங்கினோம், அவர்கள் அதை அறிய மாட்டார்கள் என்கிறான் அல்லாஹு தாலா. அநியாயக்காரர்கள் நரக விறகுகளாக ஆக்கப்படுகின்ற அந்த நாளில் வம்மல் காசித்தூன ஃபகானூலி ஜஹன்னம ஹதபா, அல்லாஹ் எம் அனைவரையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். சம்பூர்ணமான ஈமானோடு வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா துணை புரிய வேண்டும். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம்.